தஞ்சையில் சுவாமி ஐயப்பனுக்கு நடைபெற்ற ருத்ராட்ச அலங்கார அபிஷேகத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சையில் ஸ்ரீ பாலசாஸ்தா வழிபாட்டுக் குழு சார்பில் 15ஆம் ஆண்டு மண்டலாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் லிங்கத்தின் மீது ஐயப்பன் சிலை வைக்கப்பட்டு 1,08,000 ருத்ராட்சத்தால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பாடல்களை பாடி ஐயப்பனை வழிபட்டனர். அப்போது பெண்கள் சிலர் அருள் வந்து பக்தி பரவசத்தில் ஆடினர். கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற அரசு உதவி வழக்கு நடத்துனர் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. குற்ற வழக்கு தொடர்பு துறையில் 2ஆம் நிலை உதவி வழக்கு நடத்துனர் பணிக்கான அறிவிப்பு கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி வெளியானது. இதற்கான கணினி வழி தேர்வு கடந்த 14ஆம் தேதி நடத்தப்பட்ட நிலையில் 4186 பேர் பங்கேற்றனர். சில தேர்வு மையங்களில் தொழில்நுட்ப கோளாறால் தேர்வை முழுமையாக முடிக்க முடியாததால் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதனை ஏற்று கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற கணினி வழி தேர்வை ரத்து செய்வதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. மறுதேர்வு பிப்ரவரி 22ஆம் தேதி OMR முறையில் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களுக்கு மட்டும் மறு தேர்வுக்கான நுழைவுச்சீட்டு தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது.